வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அவர்களது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவின் தொண்டர்கள், குறிப்பாக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்தவர்கள் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததை கண்டிப்பு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் பயணங்களை மேற்கொண்டால் நிச்சயம் நாங்கள் ஸ்டாலினை விரட்டியடிப்போம், ஓபிஎஸ்ஸையும் விரட்டியடிப்போம். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குமா என்று கேட்டால் துளி அளவு கூட அதிகரிக்காது. ஓட்டு வங்கி பாதிப்பை தான் ஏற்படுத்துமே தவிர ஓட்டு வங்கியே அதிகரிக்காது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது எப்படி? முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார், பிறகு எப்படி திமுக ஓட்டு வங்கி இழக்கும் என்ற கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு கட்சிக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு பக்குவங்கள் இருக்கிறது. திமுக யாரை வேண்டுமானாலும் கட்சியில் இணைக்கலாம் என்ற தாராள மனதோடு இயக்கினால் 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் அதே தொகுதியில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டால் திமுகவின் அங்கு களத்தில் இதற்கு முன்னால் வேலை செய்தவர்கள் ஏமாற்றத்தை அடைவார்கள். ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவின் தொண்டர்கள் புறக்கணிப்பார்கள். அதே சமயம் திமுகவின் தொண்டர்களும் தங்களுக்கான ஆதரவாளர்கள் இவர் கிடையாது என்பதை உணர்ந்து ஓபிஎஸ்ஸையும் புறக்கணிப்பார்கள். இங்கு தென் மாவட்டங்களில் ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று நினைத்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். ஊருக்குள் பிரச்சாரத்திற்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதை தெரியப்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்களிடம் இருந்த தகவல்கள். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றங்கள் தமிழக அரசியலில் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார். இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்தால் அடுத்த 20 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த கதையும் முடிவடைந்துவிடும். அடுத்து ஆட்சியை அமைக்க முடியாத நிலைமையும் உருவாகிவிடும். ஒட்டுமொத்த திமுகவிற்கு தற்பொழுது தென் மாவட்ட மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். ஊருக்குள் வந்தால் கார் கண்ணாடி உடைக்கப்படும் என்பதற்கேற்ப பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.